அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் மோடிக்கு ஒரு ஆப்பு வைத்திருக்கிறார். சாதாரணமான ஆப்பு அல்ல. அதாவது அமெரிக்காவில் போதிய ஆவணமின்றி குடியேறி இருக்கக்கூடிய 18,000த்திற்கும் அதிகமான இந்தியர்களை ட்ரம்ப் நாடு கடத்தப் போகிறார் என்கிற செய்திதான் அது. ஆனால் இவ்வளவு ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் தரப்பிலிருந்து வெளியிட்ட பிறகும் கூட ஒரு சிறு எதிர்ப்பு கூட காட்டாமல் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மக்கள் எப்படி போனால் இவர்களுக்கு என்ன கவலை? மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். நீங்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தலுடைய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு செய்தியை சொன்னார். போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக போதிய ஆவணமின்றி குடியேறி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் துரத்தி அடிக்கப்படுவார்கள் அப்படின்னு பேசப்பட்டது. 2024 டிசம்பர் காலகட்டங்களிலேயே ஒரு செய்தி வந்தது. 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படவிருக்கிறார்கள். முதற்கட்டமாக 18,000 பேரை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்தது. அப்போதே வெளிவந்தது. இப்போ ட்ரம்ப் பதவியேற்று விட்டார். இப்போது முதல் கட்டமாக அவர் சொன்னது மாதிரியே 18,000த்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்படவிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. சரி, 1 அல்ல 2 அல்ல 18,000 இந்திய மக்கள் இல்லையா? மோடி என்ன பண்ணணும்? ஒரு சிறு கண்டனமாவது பதிவு பண்ணணும் இல்லையா? உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தன் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு நாட்டினுடைய மக்களை பற்றி சாதாரணமாக இப்படி சொல்கிறான், கடத்திடுவேன், எடுத்த எடுப்பிலே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு 56 இன்ச்சு இருக்கக்கூடிய மோடி, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய அமித்ஷா, ஷூ நக்கி ஆர்எஸ்எஸ் குரூப்பு, இதெல்லாம் ஏன் பொத்திட்டு இருக்கிறாங்க? இவங்க பேசணும் இல்லையா? எப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும், அவங்களுக்கான உத்தரவாதம், அவங்களுக்கு இங்கே வந்தால் வேலை ஏதாவது கொடுக்குறது ஏதாவது பண்ணணும், நீ திருப்புன்னு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சிறு எச்சரிக்கையாவது, சிறு கண்டனமாவது மோடி தரப்பிலிருந்து வரும்னு பார்த்தா, மோடி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு நாங்கள் எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மோடி ட்ரம்ப் கிட்ட போய் சரண்டராக இருக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவில் புறக்கணிக்கப்பட்ட மோடி ட்ரம்பினுடைய வாசலில் காத்து கிடந்ததற்கு பல வாரங்கள் காத்து கிடந்ததுக்கு பிறகு கண்டுகொள்ளாத ட்ரம்ப் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை இருக்கும்போது, சரி ஓரளவுக்கு ஏதாவது பேச வேண்டாமா? நம்ம அப்படி தானே நம்ம பிரதமர் எதிர்பார்ப்போம் இல்லையா? போல்டாக பேசுகிறாள் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுடைய அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்குதோ அதுக்கெல்லாம் நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு வருடத்திற்கு முன்னாடி 2023 2024 காலகட்டங்களில் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்புத்துறை 1100க்கும் அதிகமான இந்தியர்களை நாடு கடத்தியது. இதே காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,60,000த்திற்கும் அதிகமான மக்கள், ஏறத்தாழ 145 நாடுகளை சார்ந்த மக்கள் 495 விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதான் முக்கியமான செய்தி. இதில் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. 2022 கணக்குப்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் அப்படிங்கிற பட்டியல், நாடுகளுடைய பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் பிலிப்பைன்ஸை முந்தி இருக்கு நம்முடைய இந்தியா. மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிறதுக்கு யாருமே விருப்பப்படலை, மக்களெல்லாம் எங்கேயாவது வேலை கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. 90,415 பேர் இதுவரையிலும் அமெரிக்க அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாருமே இந்தியர்கள். சட்டவிரோதமாக போதிய ஆவணமின்றி குடியேறினார்கள் என்பதற்காக 90,000த்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் அமெரிக்க அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்கலில், ஏற்கனவே மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் போதிய வேலை வாய்ப்பின்மை இருக்குது.
படித்தவர்களுக்கு வேலை இல்லை. இங்கே சாதாரணமான ஏதாவது ஒரு அரசாங்க தேர்வு வச்சுருக்காங்கன்னு வைங்க, மொத்தமே ஒரு 2000 பேர் தான் வேக்கன்ட் இருக்குன்னா அதுக்கு ஏறத்தாழ 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் போய் முண்டியடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்தில், யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டார்கள். இஸ்ரேலில் என்ன நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேல் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது இஸ்ரேல். அங்கு கூலி வேலைகளுக்கு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மக்கள் அனுப்பப்பட்டார்களா இல்லையா? பாருங்க, மோடி யோகியினுடைய லட்சணம் இதுதான் இவர்களுடைய லட்சணம். இதை விட பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கணும். நீங்கள் ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வில் எலான் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த ஹிட்லருடைய கையை தூக்கிட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த முத்திரையை காட்டிட்டு நின்று இதெல்லாமே இன்னைக்கு பகீர்னு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் அந்த பதவியேற்பு நிகழ்வில் யாரெல்லாம் கலந்துக்கிறான்னு பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்கள், அதாவது உலகத்தில் 45% பொது சொத்துக்களை, மக்களுடைய சொத்துக்களை 1% நீங்கள் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் கையில் வச்சுருக்கிறாங்க. அதில் நீர் இருக்குது, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது. 45% வளங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளால் ட்ரம்பினுடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமான ஆட்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். மெட்டாவினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய மார்க் ஜுகன்பர்க், அமேசானுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய செஃப் பெசோஸ், கூகுளுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை, டெஸ்லாவுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க். ஏன் நம்முடைய நாட்டில் மோடியினுடைய கருணையால் மிக பெரும் கோடீஸ்வரராக மாறி இருக்கக்கூடிய அம்பானி, அவருடைய பொஞ்சாதியும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதானி கலந்துருப்பார். ஆனால் என்னென்னா அமெரிக்க நீதித்துறை பிடிவாரண்டு பிறப்பிச்சிருக்கிறதுனால அவர் கலந்துக்கலை. மற்றபடி பெரும் முதலாளிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு முதலாளிகளுடைய மாநாடு மாதிரி தான் ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வு நடந்தது. அந்த அளவிற்கு இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இனி என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பார்க்கணும். இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட நடவடிக்கையிலையும் இறங்கியிருக்கார். ஹமாரா பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹமாரா தோஸ்த், கொரோனா வருதுன்னு உலக நிறுவனம் எச்சரிக்கை விடுத்ததற்கும் பிறகு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் மேரா ஃப்ரெண்ட், ஹமாரா ஃப்ரெண்டுக்கு நான் விழா எடுப்பேன்னு குஜராத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் கூத்துக்கள் இங்கே நடந்தது மோடி காலத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நடவடிக்கை எடுக்கிறது அவன் அரசாங்கம் அவன் எடுக்கிறான். ஆனால் நம்முடைய அரசாங்கம், நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபர் இது குறித்து ஏதாவது பேச வேண்டாமா? சீனான்னு சொன்னால் பேச மாட்டேங்கிற, இப்போ ட்ரம்ப்னு சொன்னாலும் பேச மாட்டேங்கிற. எதுக்கு தான் பேசுவேன்? எதுக்கு தாயா நீ பேசுவ? எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்கு நீ பேசுவ? நீ முதலாக கதை சொல்கிறதுக்கு பேசுவ, இல்லாத ஸ்கூலில் படித்தேன், இல்லாத கல்லூரியில் படித்தேங்கிறது வடை சுடுறதுக்காக பேசுவேன் இல்லையா? இப்படி தானே பேசுகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம இந்திய மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர், அந்த பொறுப்போடும் அந்த துணிச்சலோடும் நீங்கள் இருக்க வேண்டாமா? அது இல்லையே, மானம் போச்சே அப்படின்னு தான் நாங்கள் எல்லாம் கதற வேண்டியது இருக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.